நினைத்தாலே இனிக்கும் படம். நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒர்க் பண்ணியிருக்கும்போது ஒரு நாள் நைட்டு 9 மணிக்கு கம்பெனிலேருந்து வண்டி வந்தது. டைரக்டர் உங்களை உடனே கூப்பிட்டு வர சொன்னார்னாலும் நான் டென்ஷன் ஆகிட்டேன். என்னடா அன்றைக்கி தான் ரஷ்ஷு பார்த்துருக்குறாரு. ஏதோ கோட்டை விட்டம் போல் இருக்குன்னு போனால் ஜெகஜோதியாக லைட் எரிஞ்சிட்ருக்கு. பிரேமாலயா கம்பெனியில் விஸ்வநாதன் சார் வண்டியெல்லாம் வெளியில் நின்றுச்சு. நான் உள்ளே போனவுடனே டைரக்டர் இன்னும் ஏன் தூங்கிட்டியா? இல்லை சார் தூங்கலை. சரி உனக்கு நல்ல வாய்ப்பு, உங்கள் அப்பா ஊரில் இல்லை, அதனால் உன்னை கூப்பிட்டு வர சொன்னேன். இந்த 1.5 நிமிஷத்துக்கு மாண்டேஜ் வரும். அதில் அந்த 1.5 நிமிஷம் மாண்டேஜ் வரும். அந்த மாண்டேஜில் ஒரு மாண்டேஜ் ஜுராங் பேர்ட்ஸ் பார்க்கில் கமல் கிட்டாரோடு உட்காந்துருப்பார். ஹீரோயின் லேட்டாக வருவாங்க. அந்த லேட்டாக வந்ததுக்கு ஆனால் லிப் மூமெண்ட்லாம் இருக்காது. அந்த பேக்ரவுண்ட் சாங்கு அதில் வந்து டியூன் போட்டு டைரக்டர் வந்து இங்கிலீஷ் பல்லவி எழுதிட்டார் ஆங்கிலத்தில். வாட் அ வெயிட்டிங் லவ்லி பேர்ட்ஸ் டெல் மை டார்லிங் யூ ஆர் வாட்சிங் லவ் இஸ் பட் அ கேம் ஆஃப் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தமிழில் என்ன எழுதணுன்ட்டு எனக்கு தத்தகாரம் சொன்னார் விஸ்வநாதன். நான் உடனே என்ன பண்ணி தத்தகாரத்தை பிடிச்சிட்டேன். பாட்டு ஃபஸ்ட்டு டைம் வாய்ப்பு கிடைக்குது. நான் எழுதுவேன்னு நினைக்கவே இல்லை. அதான் உண்மை. பேடை எடுத்தேன், வந்துருச்சு, கடன்னு எழுதினேன். எழுதி கொடுத்தேன். விஸ்வநாதனை பார்த்தாரு. அதில் வந்து பாடி பார்க்குறாரு. தத்தகாரம் பர்ஃபெக்டாக சிங்காக இருக்குது. வாட் அ வெயிட்டிங் லவ்லி பேர்ட்ஸ் டெல் மை டார்லிங் யூ ஆர் வாட்சிங் லவ் இஸ் பட் அ கேம் ஆஃப் வெயிட்டிங். அதன் தொடர்ச்சி என்னென்னா காத்திருந்தேன் காதல் மனம் நோகம் வரை பார்த்திருந்தாய் பச்சை கிளி சாட்சி சொல்லு நாற்று வச்சு காத்திருந்தா நெல்லு கூட விளைஞ்சிருக்கும் காக்க வச்சு கண்ணி வந்தா காதல் உண்டா கேட்டு சொல்லு. இதுதான் அருமை. இந்த வரிகளை நான் சொன்னோன்னே விஸ்வநாதன் சார் பாடி பார்த்துட்டு சுப்பு இது வயலும் பாடும் சாங் மாதிரி இருக்குது, இல்லை நாற்று நெல்லுன்னு எழுதிட்டு வேறு ஏதாவது எழுது அப்படின்னாரு. டைரக்டர் சார் துள்ளி எந்திரிச்சார். அப்படி சேரில் உட்காந்துருந்தார். என்ன விஷயம் நீங்கள் 5 நிமிஷம் லேட்டாகிறா, நாற்று வச்சு காத்திருந்தா நெல்லை கூட விளைஞ்சிருக்கும் நான் எழுதியிருக்கான், அது போய் நல்லா இல்லைங்கிறீங்க, யோ பின்னிட்டியா கொண்டா அப்படின்னு கையை பிடிச்சி குலுக்கினார். இதுதான் நான் முதல்ல பாட்டு எழுதினேன். அருமை. காத்திருப்பலுக்கு வந்து சரியான பலன் கிடைச்சேன்னு சொல்லணும். கண்டிப்பாக. ஆமாம். அதுக்கப்புறம் அதுலேயே ஒரு 6 சாங் இந்த மாதிரி மாண்டேஜ் 1.5 நிமிஷம் அந்த பாட்டு எல்லாமே நான் தான் எழுதினேன்.